தமிழகத்தின் ஒரு பழமையான மண். நம்பிக்கையும் பாரம்பரியமும் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊர். இன்றைக்கு தாகம் தீர்த்தபுரம்னு அழைக்கப்படுற இந்த இடம் ஒரு தெய்வ வரலாற்றை தன்னுள்ளே வைத்திருக்குது. பழங்காலத்துல இந்த மண்ணுக்கு தோபுடையார் அண்ணன் தம்பி சாமிகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை, வீரமும் தைரியமும் நேர்மையும் சேர்ந்தவர்கள். அண்ணன் தம்பி இருவரும் கையில் வாள், இன்னொரு கையில் கேடயம். இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வங்களாக நின்றார்கள். அநீதி வந்தா தடுத்து நிறுத்துறவர்கள், தீங்கு வந்தா காப்பாற்றவர்கள். அந்த காலத்துல தோபுடையார் அண்ணன் தம்பி சாமிகளுக்கே ஒரு பெரிய கஷ்டம், ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்படுகிறது. அந்த சோதனை நேரத்தில்தான் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. அந்த நல்ல செய்தி அவர்களுக்கிருந்த அந்த பிரச்சனையையும் உள்ளத்திலிருந்த தாக்கத்தையும் முழுக்க தீர்த்து வைத்தது. அதனாலதான் இந்த இடம் தாகம் தீர்த்தபுரம் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சது. தோபுடையார் அண்ணன் தம்பி சாமிகளோடு 5 தெய்வங்களும் இந்த ஊர்ல ஒன்றாக வழிபடப்பட ஆரம்பிச்சது. ஒற்றுமையும் பாதுகாப்பும் அதிலிருந்து உருவானது. வருஷம் வருஷம் ஊர் பொங்கல் வரும்போது ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்து தோபுடையார் அண்ணன் தம்பி சாமிகளுக்கும் 5 தெய்வங்களுக்கும் பொங்கல் வைத்து படைக்கிற வழக்கம் இன்றைக்கும் தொடருது. இப்போ இந்த தெய்வங்களுக்காக ஒரு கோயிலும் உருவாகி வருகிறது. நம்பிக்கையோட பக்தியோட பாரம்பரியத்தை காப்பாத்துற மக்களால. தோபுடையார் அண்ணன் தம்பி சாமிகள் இருந்தா ஊர் பாதுகாப்புல இருக்கும். அதுதான் தாகம் தீர்த்தபுரம் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.